லூர்து தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அதனுடைய ஆசீர் உங்களோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். ஆண்டின் தொடக்க நாளாகிய இந்த நாளில் தாய் திருச்சபையானது அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து, கடவுளின் தாய் என்ற நிலையில் விழா எடுத்து மகிழ்கின்றது. இந்த அன்னை மரியாள் இல்லாமல் நம்மால் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியாது என்ற காரணத்தினால்தான் உயிர் விடுவதற்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உன் தாய் என்று அருளப்பர் வழியாக நம் அனைவரையும் அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக கொடுத்தார். இந்த நேரத்தில் இயேசு விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒரு இடத்தை அன்னை மரியாள் எடுத்து கொண்டால், அதை செயல்படுத்தினாள் என்பதை அவள் சீடர்களோடு மேல் மாடியிலே ஜெபித்ததை நினைவு கூர்ந்து நாம் இதை உறுதி செய்து கொள்ளலாம். எனவே தான் அதன் அடிப்படையில் தான் ஆண்டின் தொடக்க நாளிலே அன்னை மரியாளின் உடனிருப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவளுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்ற போது அவள் அருள்மிக பெற்றவளாக இருக்கின்றாள். எனவே அந்த அருளும் ஆசையும் அவள் வழியாக மனுக்களும் ஒவ்வொன்றுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் ஆண்டின் தொடக்க நாளிலே கிடைத்து, அது ஆண்டு முழுவதும் அவர்களிடமிருந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு தாய் திருச்சபை இந்த விழாவை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே நமக்கு வாசிக்கப்படும் முதல் வாசகமும் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, அவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக, அவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு படிப்படியாக ஆசி பெருக வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார். எனவே இந்த நாளிலே உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் இந்த அருள் ஆசி வளர்ந்து எல்லா வளங்களும் பெற்றவர்களாக நீங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இறையாசிர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி. விஷ் யூ ஆல் எ ஹாப்பி நியூ இயர்.